வணக்கம் மக்களே. உங்கள் முத்திரை கிழிஞ்சிடும் ஜாக்கிரதை. ஓபிஎஸ்க்கு ஓப்பனாக சவால் விட்ட டிடிவி தினகரன் அவர்கள். இந்த பரபரப்பான இந்த தகவலை பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காங்க. நடிகர் விஜய் த்ரிஷா பற்றி நயினார் நகேந்திரன் கூறியது ஒரு தனிப்பட்ட விமர்சனம்னே சொல்லலாம். பொதுவாகவே அப்படி பேசுபவர் அல்லதான், இருந்தாலும் அதை பார்க்கவில்லை. தனிப்பட்ட விமர்சனத்தை தவிர்க்கிறது தான் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துடும். விவசாயிகள், அரசு ஊழியர்கள், செவிலியர்கள்னு சொல்லி எல்லாரோட தரப்பு அரசு தொழிலாளர்களும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரலை. கூலிப்படையை தான் தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறது. போதைப் பொருள் குழப்பத்தை அதிகமாக்கியும் இருக்குது. அரசியல் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. குழந்தைகள் முதல் மூதாட்டி வரைக்கும் பாலியல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம நாட்டில் இன்றைக்கி சூழ்நிலையில். ஜெயலலிதாவோட தொண்டர்கள் எல்லாருமே ஒரு அணியில் இணைஞ்சிட்டோன்ற ஒரு பயம் வந்துடுச்சு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட குடும்ப நிதி கிடையாது, இது அரசு நிதின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் பயத்தினால தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பலமாக இருக்கிறது. புதிய கட்சிகள் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாவே தெரியுதுன்னு சொல்லலாம். ஜெயலலிதா வழி வந்தவர்கள் ஓபிஎஸ் அவர்கள். இன்னும் ஒரு சிலர் வெளியே இருக்கிறவங்கலாம் தங்களோட பலனை பார்க்காமல் ஜெயலலிதா ஆட்சி அமையணும்னு சொல்கிறது உண்மைனா அவங்க தாங்களாகவே வந்து இணையணும். ஜெயலலிதாவோட தொண்டர்கள்னா உறுதியாக இருக்கணும். ஜெயலலிதாவோட தொண்டர்கள் ஒன்றிணையணும் என்பது தான் எல்லாரோட எண்ணமும். இதில் ஒன்றிணையாமல் இருந்தாங்கன்னா அவங்களோட முகத்திலே கிழிஞ்சிடும். இல்லைன்னா அம்மாவோட தொண்டர்களும் புறந்தள்ளிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவோட தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போ அமைஞ்சிருக்கு. காங்கிரஸோட உண்மையில் திமுக கூட்டணியில் இருக்க போகிறார்களா இல்லையாங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு நடக்கிற பனிப்போர் விவாதம் எந்த டிபேட் நடத்துறதுன்னு தெரியலை. பங்காளி சண்டை முடிஞ்சு பாக பிரிவினை போய்கிட்டு இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் கணிசமான தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதில் அமமுக குக்கர் சின்னத்தில் போட்டியிடுறாங்கன்னு சொல்லி எங்கள் கூட்டணியில் எந்த குழப்பமும் ஏற்படாது. அதிகாரத்தில் பங்கு கேட்குறது எங்களோட கண்டிஷன் இல்லை. என்னோட ஆசையை தவிர நோ கண்டிஷன். அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் தொகுதியில் தோற்கடிக்கிறதுக்காக சபரீசன் திட்டமிட்டிருக்கதாக இப்போ ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த கேள்விக்கு சபரீசன் அல்ல மாரீசன் வந்தாலும் கவலை இல்லை. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு மக்கள் அனுமதி தந்ததே இல்லை. இந்த தேர்தலில் என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க. நடிகை விஜய் த்ரிஷா பற்றின நயினார் நகேந்திரன் சொன்னது ஒரு தனிப்பட்ட விமர்சனம். பொதுவாகவே அவர் அப்படி பேசுகிறவர் இல்லை தான், இருந்தாலும் இன்னும் அதை நான் பார்க்கவே இல்லை. தனிப்பட்ட விமர்சனத்தை தவிர்க்கிறது நல்லதுதான்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.